சுரேஷ் சலே இன்னைக்கு நாள்ல ஊடகங்கள், சமூக வலைதளங்கள், அரசியல் மேடைகள் அப்படின்னு பல இடங்கள்ல அதிக அளவுல பேசப்படுற ஒரு பெயரா இருக்கு. இப்படியான பின்னணியில கோட்டாபய ராஜபக்ஷவோட அனுமதி இல்லாம சுரேஷ் சலே கழிவறைக்கு கூட போயிருக்க மாட்டாரு அப்படின்னு முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து இப்போ மறுபடியும் நாட்டுல பேசு பொருளா மாறி இருக்கு. ஈஸ்டர் குண்டுவெடிப்போட பின்னணியில சுரேஷ் சலேயும் கோட்டாபய ராஜபக்ஷவும் சேர்ந்து செயல்பட்டது உண்மையா? தற்கொலை குண்டுதாரி சஹ்ரான் ஹாஷிமுக்கு மாதாந்த சம்பளம் வழங்கினது உண்மையா? என்ன 8 மாதங்கள் சிறையில் அடைச்சு என்னோட குடும்பத்தை சித்திரவதை செய்யறதுக்கு ஸ்கெட்ச் போட்டதே சுரேஷ் சலே தான் அப்படின்னு பல ரகசியங்களை இப்போ ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா வெளிப்படுத்தி இருக்காரு. இப்போ திடீர்னு எதுக்காக இந்த ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தணும்? இதோட உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டு சிஐடி தடுப்பு காவலில் இப்போ இருக்கக்கூடிய சுரேஷ் சலே பத்தி முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பல கடுமையான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காரு. சுரேஷ் சலே விடுதலை செய்யப்படணும் அப்படின்னும் அவருக்கு சிஐடி தடுப்பு காவல் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராகவும் நேற்றைய தினம் கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்துக்கு வருகை தந்திருந்த பல பேர் பேசும்போது ஒரு சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தாங்க. அதுல நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சுரேஷ் சலே யுத்த வெற்றிக்கு அவரோட பங்கை அதிக அளவுல கொடுத்திருக்காரு, தன்னை அர்ப்பணிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை இந்த மாதிரி சிஐடி தடுப்பு காவல்ல வச்சு தடுத்து வச்சு விசாரிக்கிறதும் தடுப்பு காவல்ல வச்சிருக்கும் போது அவருக்கு கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு பல கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த கருத்துக்களை பொய்யாக்குற மாதிரி இப்போ முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா பல கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. சரத் பொன்சேகா பேசும்போது சுரேஷ் சலே எப்பவுமே ஒரு ராணுவ அதிகாரியா செயற்பட்டதே கிடையாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அவரு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவோட அடிமையா தான் செயல்பட்டாரு அப்படின்னும், கோட்டாபய ராஜபக்ஷவோட அனுமதி இல்லாம சுரேஷ் சலே எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சரத் பொன்சேகா முன் வச்சிருக்காரு. இந்த முழு ஈஸ்டர் தாக்குதல் விவகாரத்திலையும் முக்கியமான தலையா கோட்டாபய ராஜபக்ஷ இருந்தா அதோட வெறும் வால் பகுதி தான் சுரேஷ் சலே அப்படின்னு வெளிப்படையான ஒரு கருத்தை சரத் பொன்சேகா இப்போ வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம யுத்தம் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா சஹ்ரான் உட்பட ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகளுக்கு சுரேஷ் சலே மூலமா உளவுத்துறை பணம் சம்பளமா வழங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்படி தீவிரவாதிகளுக்கு உளவுத்துறை பணம் சம்பளமா வழங்கப்பட்டது கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு மட்டும் இல்ல, ராஜபக்ஷ குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடந்தது, அவங்களுடைய ஆதரவோட தான் இதெல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவலையும் இப்போ சரத் பொன்சேகா நாட்டுக்கு வெளிப்படுத்தி இருக்காரு. අනිත් එක ඒගොල්ලන් තියෙන ප්‍රශ්නේ තමයි සලේ කතා කරන්න පටන් ගත්තොත් ඒගොල්ලන්ගේ පැටිගිරිය ඔක්කොම එළියට එනවා. මොකද ඔච්චර ලොකු මෙහෙවරක් සලේ තනියම කරා නෙවෙයි. සලේට නොයෙක් අංශ වලින් උදව් උපකාර ලැබෙන්න ඕනේ. ඒක ඒක දේවල් කරගන්න. සලේ අතින් වියදම් කරගෙන ඔය එකක් කරන්න උගක් මුදල් හදලුත් ඕනේ. සලේ තනියම මුදල් හදලා වියදම් කරගෙන ඔය කරන්නේ නැහැ නේ. සලේට ඒ උදව් උපකාර පිරිසක් තමයි ඔය පිටිපස්සේ ඉන්න රාජපක්ෂලා සහ ඒගොල්ලන් ගැත්තෝ ටික. மிக முக்கியமா கடந்த காலத்துல அவர் மேல போடப்பட்ட பழிகள், எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்லாம எந்த ஒரு வழக்குமே இல்லாம சரத் பொன்சேகாவை கிட்டத்தட்ட 8 மாதங்கள் சிறையில அடைச்சு வச்சிருந்ததாகவும், இந்த 8 மாதங்கள் சிறையில இருக்கும் போது அவருடைய குடும்பத்தை சுரேஷ் சலேவோட குடும்பம் அச்சுறுத்தி இருந்ததாகவும் அவர் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. දැන් ආණ්ඩුව එහෙම දේවල් කරන්නේ නැහැ නේ. ඒතකොට අර විදිහේ වනචාරී ක්‍රියාකලාප දැන් සිද්ධ වෙන්නේ නැහැ නේ. දැන් සලේ අත්අඩංගුවට අරගෙන වයිෆ් ගෙනිහිල්ලා උදේ 4 වෙනකන් CID එකේ තියන් ප්‍රශ්න කරාද නැහනේ. නමුත් මගේ වයිෆ් අරගෙන ගිහිල්ලා CID එකේ ප්‍රශ්න කරා උදේ 4 වෙනකන්. අපේ ළමයි අරගෙන ගිහිල්ලා එයාපෝට් එකේ ගුවන්තොටුපළේ මුළු වල තියාගෙන පැය 3-4 ප්‍රශ්න කරා. ගෑනු ළමයි වෙලා වුණත් කිසිම සාධාරණ විදිහකට සැලකුවේ නැහැ. சரத் பொன்சேகாவோட குடும்ப உறுப்பினர்கள் அவர் சிறையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ராஜபக்ஷ தரப்பாலையும் சுரேஷ் சலே தரப்பாலையும் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற பல தகவல்களை இப்போ சரத் பொன்சேகா வெளிப்படுத்தி இருக்காரு. தன்னை கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்லாம தன்னோட குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் இந்த சலேவோட கும்பல் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சரத் பொன்சேகா முன் வச்சிருக்காரு. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் எல்லாமே இப்போ இறுதி கட்டத்தை எட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அரசாங்க
அரசாங்க தரப்புல இருந்து பல பேர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படியான பின்னணியில தான் சுரேஷ் சலேவுக்கு சிஐடி தடுப்பு காவல்ல இருக்கும்போது சித்திரவதைகள் நடக்குது, கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சு இப்போ அவரு வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டுட்டு இருக்கு. ஆனா இன்னமும் கூட அவர் அவருடைய உண்ணாவிரதத்தை கைவிடல, அவர் உணவு உட்கொள்ள மறுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தும் பரவலா பேசப்பட்டு வருது. இப்படியான பின்னணியில இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் முடக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் நாட்டு மக்களுக்கு மத்தியில எழுந்திருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, சில இனவாத அரசியல்வாதிகள் இதை ஒரு விஷயமா பயன்படுத்திக்கிட்டு அங்கங்க மக்கள் மனதுல இனவாதத்தை தூண்டுற விதமா பல கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கதும், அதை மக்கள் மத்தியில பரப்பிக்கிட்டு இருக்கதும் தான் இதுக்கான மிக முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுது. சிஐடி காவல்ல கொடுமைப்படுத்தப்படுறதா சலே உண்ணாவிரதம் இருக்காரு, அவருக்கு விடுதலை கொடுக்கணும், அவரை தடுப்பு காவல்ல கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு உதயகம்மன் பிள்ளை, விமல் வீரவங்ச உள்ளிட்ட பல பேர் இவருக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு முன்னாள் ராணுவ தளபதியா இருக்கக்கூடிய சரத் பொன்சேகா வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கருத்து ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ மக்கள் மத்தியில வெளிப்பட்டிருக்கு. தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக, அதாவது சுரேஷ் சலேவுக்கு ஆதரவா ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த போராட்டம் 2வது நாளா இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உதய கம்மன் பிளவோடையும் விமல் வீரவங்சவோடையும் கதறல்களையும் பேச்சுக்களையும் கேட்கறதுக்கு இன்னைக்கு யாருமே அந்த இடத்துல கூடி நிற்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்பட்டு வருது. எது எப்படி இருந்தாலும் சுரேஷ் சலேவோட இந்த விவகாரம் இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள்ல அரசியல் ரீதியா போடப்பட்டு இருக்கக்கூடிய இந்த விளையாட்டுகளுக்கு என்ன முடிவு கிடைக்க போகுது, இந்த விசாரணைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா அப்படிங்கிற தொடர்பா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.